Daily. Taste the Daily. பயங்கர கெத்து சார் அவங்களுக்கு அந்த வயலினால மட்டும் தான். ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குன்னா மார்னிங்கே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சாட்டர்டே டைம்ஸ்லாம் ஆக்டிவிட்டி புக் ஃப்ரீ டேன்னு அவங்க ஸ்கூல்ல இருக்கும். அந்த டைம்ல வயலின் கொண்டு போயிடுவாங்க. ஹோல் டீச்சர்ஸ்லாம் தெரியும் இவங்க வயலின் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதால அவங்க ஏதாவது வாசிக்காம ஏதோ சின்னதா வாசி அப்படி இப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. வயலின் கையில இருந்தா அவங்க எப்பவுமே பிஸி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாசி காமிக்கிறது, என்டர்டெயின் பண்றது, அவங்க அந்த மாதிரியே இருப்பாங்க. இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லாக்டவுன் பீரியட்ல ஸ்கூல்ஸ்லாம் இருக்காது பார்த்தீங்களா சார். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுது. பட் ஆனால் இது வந்து அவங்களோட லைஃபாக மாறும்னு அப்போ நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவள் தான் ஸ்டார்ட் பண்ண. அப்புறம் அவளை பார்க்கும்போது இவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு தான் இவங்க ஜாயின் பண்ணாங்க வயலின்ல. ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என் ஃபேமிலியில பார்த்தா. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, வெளில போக முடியல சுத்தமா. அப்போ பிசினஸ் அடி வாங்க ஆரம்பிச்சதுதான். அந்த டைம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு 2 lakhs எல்லாமே டோட்டல் லேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. அப்படியும் மேனேஜ் பண்ணி ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு 6-7 months சுத்தமா எங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்படியும் அவங்க சார் வந்து அனுப்புங்க அப்படின்னு வாங்க கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. பட் எங்களால ஒரு லெவலுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளால அவங்களோட கிளாஸ் கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுது அவங்க கிளாஸ் போய். இல்லைன்னா இன்னும் எவ்வளோ லேர்ன் பண்ணி எவ்வளோ ஸ்டேஜஸ் இப்போ மிஸ் பண்றாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டு பி ஃப்ராங்க் என்ன சொல்லணும்னா, படிக்க வைக்கிறதே படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு இந்த வயலின், எதுக்கு இதுக்கு மாசம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு பொம்பளை பசங்களை எதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது லைஃபே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது இல்லையா. மோஸ்ட்லி டிகிரேட் தான் பண்ணுவாங்க. ஆரரூட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி வந்து என் கூட பார்த்தீங்கன்னா இளம் சாதனையாளர்கள், அதாவது இளம் இசையமைப்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ செம்மையாக வாசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்படியே தனித்தனியாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லுங்கள், எங்கே இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. என் பேர் கார்த்திகா சார். செங்கல்பட்டுலேருந்து வரோம் சார். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. வயலின் சிஸ்டர்ஸ் தான் அவங்களை கூப்பிடுவாங்க. ஓகே. ஸ்கூல்ல அவங்களுக்கு ஹார்மோனி சிஸ்டர்ஸ்னு அவங்க குரு பேர் வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல கூட உங்களுக்கு பேரை சொல்லிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க சார். வயலின் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பேரே அப்படிதான் இருக்கும். அது மாதிரி அப்ப நம்மளுமே ஸ்ட்ரைட்டா வயலின் சிஸ்டர் பேர்லாம். உங்களோட பேர் என்ன? வயலின் சிஸ்டர் பிரகதி. உங்க பேரு? என் பேர் சகஸ்ட்ரா. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். 9th. நீங்க? 5th தான் படிக்கிறீங்க. ஓகே, சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். டாடி மொபைல்ஸ்ல வந்து மாஸ்டரோட வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். யூடியூப்லலாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ தங்கச்சி எப்படி உள்ள கொண்டு வரணும்னு ஆசை வந்துச்சு, இல்லை தங்கச்சியா வந்து கேட்டாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? அவளாதான் வந்தா. நீங்களா தான் போனீங்களா? எதனால அக்கா பண்றதை பார்த்து ஆசை வந்துச்சா இல்லை? பண்ணி பார்த்து கொஞ்சம் ஆசை வந்தது. அடுத்து நானும் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தது. என்ன பாட்டுலாம் வாசிச்சிருக்கீங்க நீங்க? நான் ஃபர்ஸ்ட் ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் தான் வாசித்தேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லேருந்து ஆரம்பிச்சிங்களா? ஓகே. இப்போ எத்தனை பாட்டு வாசிச்சிருப்பீங்க? ஒரு 20 சாங்ஸ்க்கு மேலே லேர்ன் பண்ணிட்டீங்களா? ஸ்கூல்ல எல்லாருமே வந்து வயலின் சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்களா? என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க? ஸ்கூல்ல வெளியெல்லாம் பண்ணிருக்கீங்களா ஈவெண்ட்லாம்? ஸ்கூல்ல வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்மே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எல்லா ஈவெண்ட்டுக்குமே வயலின் சிஸ்டர்ஸ் இல்லாம வந்து ஈவெண்ட் அது 100% ட்ரூ சார். நேத்து கூட சடனா பிரின்சிபல் கூப்பிட்டுட்டு அவங்கள வயலின் சிஸ்டர்ஸ் கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு நேற்று இன்வெஸ்டர் செரிமனின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அவங்க கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து எதுனா சினி சாங்ஸ் வாசிச்சாலும் சரி, ஜனகணமன் முடிஞ்சாலும் வயலின் சிஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈவன் லாஸ்ட் ப்ரோக்ராம் ஆர்யா சார் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களோடது தான். சார் வந்து ஒரு 5 to 10 minutes தான் இருந்திருப்பாங்க. இவங்க தான் வயலின் ப்ளே பண்ணாங்க. பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பாராட்டி அவங்களோட சாங்ஸ்மே வாசிச்சாங்க. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிட்டு தான் சார் போனாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல பயங்கர சப்போர்ட், பிரின்சிபல் பயங்கர சப்போர்ட் அவங்களுக்கு. ஏன் அந்த நடுவில் ஒரு லேக்? நீங்க ஆக்சுவலா நான் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு சின்ன லேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லேக், எதனால அதுக்கப்புறம் கிளாஸ் போக முடியாம அந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு? ஆக்சுவலா அரௌண்ட் 4 years சார். இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லாக்டவுன் பீரியட்ல ஸ்கூல்ஸ்லாம் இருக்காது பார்த்தீங்களா சார். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுது. பட் ஆனால் இது வந்து அவங்களோட லைஃபாக மாறும்னு அப்போ நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவள் தான் ஸ்டார்ட் பண்ணா. அவங்க கெரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க வயலின்ல. அதுக்கப்புறம் அவளை பார்க்கும்போது இவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு தான் இவங்க ஜாயின் பண்ணாங்க வயலின்ல. இவங்க வெரி ஃபர்ஸ்ட் டேவே அவங்க மாஸ்டர் சொல்லிட்டாங்க,
ரசூல் கான் அப்படின்னு செங்கல்பட்டில் அவங்க பெரிய வயலினிஸ்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இவங்க நல்லா வருவாங்க. அப்போவே பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒன்ஸ் ப்ளே பண்ணாலே பார்த்து வாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜையும் ஏற்றிருக்காங்க, நிறைய மேரேஜஸ்ல வாசிக்க வைக்கிறது. ஒரு இடத்துல அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அங்கே ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும். இவங்க குட்டிலாம் வாசிக்கிறத பார்த்துட்டு எல்லாரோட கண்ணும் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பிளஸ் பண்ணிட்டுலாம் போவாங்க சார். அதெல்லாம் ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். 2 பேருமே பயங்கர டேலண்டாக படிக்கிற பசங்க. நான் என்ன சொல்வேன்னா, படிக்காதீங்க, படிக்க வேண்டாம், வயலினிஸ்ட் தானே ஆக போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயலின் மேல அவ்வளோ பேஷன். வயலின் தான் அவங்களோட உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட வந்து சொல்லிருப்பாங்கல்ல. இப்போ அவங்களாதான் அவங்க ஆசையை சொல்லியிருப்பாங்க, அந்த வயலின் கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு. ஆமா சார். சோ அப்ப நீங்க என்ன யோசிச்சீங்க, என்ன இது பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு யோசனையா தான் சார் இருந்தது. இது எப்படி நம்ம ஒன்ஸ் அது ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குறோம், வாங்கி வச்சுட்டு வேஸ்டா போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவகிட்ட நான் நிறைய தடவை கேட்டுட்டு தான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஜேர்னி. அவளுக்கு உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏன்னா இது டோட்டலாக உன்னோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மட்டும்தான். ஸோ அதனால நீங்கள் தான் யோசிச்சு பண்ணணும்னு. இல்லை மம்மி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் வயலினே ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கி அப்படி தான் சார் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என் ஃபேமிலியில் பார்த்தா. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஒரு 3 months வெளியே போக முடியல. ஒரு கோவிட் அந்த மாதிரி செகண்ட் வேவ் அந்த இதில் மாட்டினாங்க. வெளில போக முடியல சுத்தமாக. அப்போது பிஸ்னஸ் அடி வாங்க ஆரம்பிச்சது தான். அந்த டைம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு 2 lakhs எல்லாமே டோட்டல் லேக் ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழுந்தது. அப்படியே மேனேஜ் பண்ணி ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு 6-7 months சுத்தமாக எங்களால் மேனேஜ் பண்ண முடியல சார். அப்படியும் அவங்க சார் வந்து அனுப்புங்க அப்படின்னு வாங்க கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. பட் எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே அது கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளால் அவங்களோட கிளாஸ் கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது அவங்க கிளாஸ் போய். இல்லைன்னா இன்னும் எவ்வளோ லேர்ன் பண்ணி எவ்வளோ ஸ்டேஜஸ் இப்போ மிஸ் பண்ணுறாங்க சார். அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் அப்படியே பிளரா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மீடியா பார்த்துட்டு சோஷியல் மீடியானால எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி என் குழந்தைங்க வெளில வரணும் டேலண்ட். ஏன்னா அவங்க வாசிக்காத குழந்தைங்களா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ அது ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அவங்களுக்கு அதில் அளவு இருக்குன்றது. ஸோ யார் மூலமாச்சும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சார். உங்களுக்கு எப்படி தெரியும் வந்துச்சு அம்மா வந்து கிளாஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம கிளாஸுக்கு போக மாட்டோம், நம்ம கிளாஸுக்கு வேணான்ற கண்டிப்பாக நம்மளை வந்து இந்த மாதிரி காரணம்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க, அவங்க போறதை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சது. என்ன கேட்டீங்க அம்மாட்ட போயிட்டு? என்ன ஏன் அனுப்பல, சொல்லலையா அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நான் உங்களை ஈஸியா ஏமாத்திருப்பாங்க, இல்ல அங்கிள் வரல அப்படி சொல்லிட்டு? யூடியூப்ல அவங்க வாசிக்க பார்த்து. ஸ்கூல்ல போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா நான் இதெல்லாம் வாசிப்பேன்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க வாசிக்கிறத பார்க்கும்போது? நல்லா இருக்குன்னு. பயங்கர கெத்து சார் அவங்களுக்கு. அந்த வயலினால மட்டும்தான். ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குன்னா மார்னிங்கே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சாட்டர்டே டைம்ஸ்லலாம் ஆக்டிவிட்டி புக் ஃப்ரீ டேன்னு அவங்க ஸ்கூலில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வயலின் கொண்டு போயிடுவாங்க. ஹோல் டீச்சர்ஸ்லாம் தெரியும் இவங்க வயலின் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதால. நம்மளே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நானே எனக்கு தெரிஞ்சு லைவாக கண்ணெதிர்க்க பார்த்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாங்கும்போது. அதுக்கு முன்னாடினா எங்கேயோ டிவிலையோ யாரோ வாசிக்கும் போது பார்த்தது. அப்போ ஏதாவது வாசிக்காம ஏதோ ஒரு சின்னதாக வாசி அப்படி இப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. வயலின் கையில் இருந்தால் அவங்க எப்பவுமே பிஸி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறது, என்டர்டெயின் பண்ணுறது, அவங்க அந்த மாதிரியே இருப்பாங்க சார். கூட இருக்கவங்க இல்லை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் உங்களை உள்ள அனுப்பும் போது, இல்லை வயலின் கிளாஸ் அனுப்பும் போது, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் வாசிக்கும் போதா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க அந்த டைமில்? டு பி ஃப்ராங்க் என்ன சொல்லணும்னா, படிக்க வைக்கிறதே படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு இந்த வயலின், எதுக்கு இதுக்கு மாதம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு பொம்பளை பசங்களை எதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அதில் எப்படி சொல்ற லைஃபே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது இல்லையா. மோஸ்ட்லி டிகிரேட் தான் பண்ணுவாங்க. பெரிய என்கரேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது. ரிலேட்டிவ் சைடுல அந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது, சப்போர்ட் கிடையாது சார். ஹஸ்பண்ட் சைடும் சரி உங்க வீட்டு சைடுல சரி ரெண்டுலயுமே வந்துட்டு பெருசா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதுதான் எங்களுக்கு இன்னும் பெரிய டிராபேக் அது. ஓகே. ஒரு 2 வயசு 3 வயசுல இருக்க ஒரு பொண்ணு வந்து நடக்க ஆரம்பிச்சா கூட அதை டக்குனு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவா போட்டு அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஏன் நீங்க அந்த எதையுமே வந்து தொடாம விட்டுட்டீங்க அந்த இடத்துல? தெரியல சார். நாங்க இருக்கிறது செங்கல்பட்டுக்குள்ள ஒரு சின்ன வில்லேஜ் தான், சின்னமேலி அப்படிங்கிற திருக்கோழிக்குன்றம் போற ரோட்ல இருக்கு. அங்க இருந்து தான் சார் வரும். பெருசா எனக்கு அது ஐடியா இல்லை பசங்க வாசிக்கிறதுலாம் போஸ்ட் பண்ணணும். எனக்கு என்னன்னா அவங்க கிளாஸஸ் இருக்கு, இன்னும் கிரேட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு அவங்க பண்ண வேண்டியது. எனக்கு தெரியாது இது ஒரு பாயிண்ட்ல இது இப்படி ஸ்டாப் ஆகும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும், என்னால் ஃபீஸ் கொடுக்க முடியாது ஸ்டாப் ஆகும்லாம் நான் யோசிக்கவே இல்லை சார். சரி போட்டோம் நிறைய அவங்க பண்ண போய். ஏன்னா 2 grades முடிச்சிருக்காங்க சார். 2 பேருமே 99 மார்க். நம்ம ஓவரால் தமிழ்நாடு, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாரும் அந்த மார்க் எடுத்து பண்ணல. இவங்க தான் வெரி ஃபர்ஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்லேருந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐடியா இல்லை சார், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணுன்ற ஐடியாலாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் போஸ்ட் பண்ணியிருந்தா மேபி அவங்க இன்னும் நிறைய ரீச் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க டேலண்ட் நிறைய ஹிடன் டேலண்ட். கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக வீடியோ பார்க்கும்போது தான் யோசிச்சேன், ஏன் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் எதையும் போஸ்ட் பண்ணல,
அதுல போட்டிருந்தாங்கன்னா மேபி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, நிறைய இப்போ பேர் உங்களை மாதிரி recognize எல்லாம் சொல்லி பண்ணிருப்பாங்க. எனக்கு கைட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வருது. இதை நான் பண்ணியிருக்கணும்ல, முன்னாடி நான் பண்ணாம விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு கொஸ்டின் எனக்குள்ள வருது. அது ஏன் போடாம விட்டுட்டோம் பசங்களை அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை, என்ன பண்ணணும் ஃபியூச்சர்ல, இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஆசை? பெரிய வயலினிஸ்ட் ஆகணும். அப்புறமேல்ட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் முன்னாடி எதுனா பண்ணி காமிக்கணும். அப்புறம் பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு தமிழ் சாங்ஸ் வாசிக்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு தமிழ் சாங் வாசிக்கணும். சூப்பர். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு அந்த மாதிரி? அதேதான். அதேதானா? என்ன அக்கா ஏதோ சொன்னாலும் அதேதான் மண்டே ஆட்டிட்டு இருக்கீங்களா? ரகுமான் சாரோட பாட்டுல என்ன பாட்டு வாசிச்சிருக்கீங்க நீங்க? காதல் ரோஜாவே, ரோஜா தீம் வாசிப்போம். நிறைய மேஷப் சாங்ஸ்லாம் வாசிப்போம். ஸ்டேஜ்ல இருந்து வாசிக்கும்போது அப்படி எப்படி இருக்கும்? ஏன்னா அவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்க, அங்க ஜாலியா யாரோ போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, 2 பேர் நின்றுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும். நீங்க நின்று வாசிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போலாம் பயமா இல்லை. என்ன பாட்டு வாசிச்சீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறும்போது? கண்ணே கலைமானே வாசிச்சேன். என்ன சொன்னாங்க? கீழே நீங்க முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது எல்லாரும் பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? எல்லாருமே கை கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் பயமா தான் இருந்துச்சு. இப்போ 4 மாசம் வீட்லயே இருக்குன்றப்போ நீங்களா தனியா ஏதாவது கத்துக்கிறதோ இல்ல ஆல்ரெடி செஞ்சு கொடுத்ததே வந்து கற்றுக் கொடுத்ததை வந்து பழகி பார்த்துட்டு இருக்கீங்களா ஏதாவது? அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கிளாஸுக்கு போனால் என்ன நல்லா இருந்திருக்கும்ல? இப்போ நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க சார். இன்னும் கூட நிறைய இப்போ ஒரு 5-6 சாங் கற்றுட்டு இருப்பாங்க. இப்போ பழைய எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே விடாமல் திரும்ப என்னென்ன சாங்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், என்னென்ன நோட்ஸ்லாம் தெரியுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி அதை மட்டும். ஏன்னா விட்டுறக்கூட, ஏன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது டெய்லி இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது டச் விட்டுருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ சினிமாக்குள்ளலாம் போகணும் அப்படின்ற ஆசையா இருக்காது இருக்கா? சினிமாவில் போயிட்டு நம்ம வாசிக்கணும், இல்லை சினிமாவில் நமக்குன்னு ஒரு பேர் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மேல் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் அங்கங்கே ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை நான் வந்து இவங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணணும், இல்லை இவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை இப்போலாம் நிறைய வந்து கான்செர்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக கான்செர்ட்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டீம்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கான்செர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தோணுமா நம்மளும் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணணும், ஸ்டேஜில் ஏறணுன்னு எல்லாரும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? யார் கூட பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துருக்கு உங்களுக்கு? அதுவும் ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார் தாண்டி வேறு யார் எந்த மியூசிக் டைரக்டர் சாங்லாம் கேட்பீங்க அதிகமாக? இளையராஜா சாங் தான். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இவங்களை ஃபியூச்சரில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு? இப்போ என்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளால் அவங்களோட கிளாஸஸ்லாம் டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது சார். அது யார் மூலமா அது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா நான் எங்களால் என்னோட குழந்தைங்களோட இது பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதை ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே அவங்களோட இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, வேண்டாம் அப்படின்னுட்டு. பட் ஆனால் எனக்கு பசங்க வந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் பசங்களுக்கு அது மேலே அவ்வளோ லவ் அண்ட் இது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு சொன்னோம் நீ வெல்னஸ்ட் ஆக போகிற, இது எல்லாமே சொல்லி அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் அதை நானே வேணான்னு சொல்கிறது அவ்வளோ ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. அவங்களுக்கு அது மேலே அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க வயலின் எடுத்து ப்ளே பண்ணும்போதும் மாற்றி அவங்களே வந்து இது எடுத்து தப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க இப்போ நான் சொல்லிடுவேன், உனக்கு நீயே தான் நீங்கள் மாற்றி குருவாக இருந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களே அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வாசிக்கிறது, அவங்களோட டெடிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஸ்டாப் ஆகக்கூடாது. யார் மூலம்னா அது கண்டினியூ. அவங்க ஆல்ரெடி போன கிளாஸ்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், அது நாங்களாக தான் சார் டிஸ்கண்டினியூ ஆகும். ஏன்னா நமக்கே தெரியுது ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க, அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தர்னா கூட ஓகே ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கலாம். அது 7 months ஆயிடுச்சு, நமக்கே தெரியும் இல்லையா. அது நமக்கு அப்படியும் ஒரு 2 months அவங்க கண்டினியூ பண்ணாங்க. எங்களால் அது அவங்களுக்கும் நல்லா இருக்காது, எங்களுக்கும் நல்லா இருக்காது. ஃபீஸ் கொடுக்காம ஒரு இடத்துல போய் குழந்தைங்களை விடுறது அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கு 2 பேருன்னு போது அது எங்களுக்கு சரியா படல சார். சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஸ்டாப் ஆச்சு. இப்போ எவ்வளோ ஃபீஸ் அவங்களுக்கு? மந்த்லி அரௌண்ட் 5000 கிட்ட சார். ஒருத்தருக்கு 2,600 பே பண்ணுவோம். வீக்லி ட்வைஸ் கிளாஸ், பர் கிளாஸ் 300 அந்த மாதிரி. ஸோ 4,800 அந்த மாதிரி மந்த்லி ஃபீ. இப்போ இவங்க ஈவென்ட்லாம் கூட்டிட்டு போறாங்களா, அதுக்குலாம் ஏதாவது பேமெண்ட்? இல்லை சார், அது வந்து அவங்கள லேர்ன் பண்றதுக்காக பண்ற விஷயம் தான் அது. அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணும், ஒரு என்கரேஜ்மெண்ட், அது மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு டேலண்ட் வந்து அப்படியே இதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இப்போ இந்த ரூம் மாதிரியோ இப்போ உங்களோட வீடோ ஸோ அந்த ஒரு ரூமோட அது ஸ்டாப் ஆகிடவே கூடாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான் ஸோ இவங்களாம் வெளியே வர முடியும். எவ்வளோ நாள் தான் வந்துட்டு அதே டீம் அப்படியே போயிட்டே இருக்கணும். புது ஆட்கள் உள்ளே வரணும்னா அதுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்துட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்காம வெளியே உலகத்துக்கு தெரியப்படுத்துக்கு நீங்கள் வயலின் சிஸ்டர்ஸ்ன்ற ஒரு நேம் ஆரம்பிச்சு மேபி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருந்தீங்கனாலே ஸோ அது மூலியமாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருந்துருப்பாங்க.
ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள். அதுதான் சொல்றேன், எனக்கு இப்பதான் அது தோணுது. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் மீட் பண்ணும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. சரி அவங்க கத்துக்கிறாங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டேன். ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கனாலுமே மேபி ஒரு 6 to 7 monthsல வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிடுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது ஒருத்தவங்க முன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா அது வந்து எங்க சேனல் சார்பா நாங்களுமே வந்துட்டு உங்களோட நம்பர்ல இருந்து எல்லாமே வந்து போடுறோம். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைச்சாலும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, எனக்காண்டி ஏதாவது வாசிச்சு காட்டுறீங்களா? Taste the Daily.